அன்பு வாழ்க்கையில் வந்து கண்மணி இதுக்கப்புறம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து ஸ்வேதாவும் மயூரியும் சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து அந்த கம்யூனிட்டி கிச்சனையும் எடுத்துட்டான், இதுக்கப்புறம் அன்புக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஆகிடுச்சா? ஆனால் இதுவும் நல்லது தானே, கண்மணி பேரில் இருக்க கம்யூனிட்டி கிச்சன் எதுக்கு அன்புக்கு, புதுசாக பெண்ணிலா கம்யூனிட்டி கிச்சன் சொல்லிட்டு ஒன்றை ஏற்படுத்தி அன்புக்கு நான் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் என்ன நானும் அன்பும் அந்த சேர்த்து அந்த பிஸ்னஸை பார்த்துப்போம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இப்போ ஏற்பட நஷ்டத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது ஈடுகட்டுறது. அன்பு பாவம் அவங்ககிட்ட சேவிங்ஸ் எல்லாம் போட்டுட்டான். அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கினானா அந்த ஆர்டரும் கைவிட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் போகாது, அதை நான் பார்த்துக்கிறேன், அன்பு எப்படி மேலே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் கண்மணி அவன் வாழ்க்கையில் இல்லைல்ல, இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நான் தான் இருக்கேன், அதனால் ஏன் கூட சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவ எப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னோடனே இவகிட்டேருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்னு நீ நினச்சிட்டு இருக்க ஸ்வேதா, கண்டிப்பாக இவ இதை தான் சொல்லுவா, இவளை பற்றி தான் இவளுக்கு கவலை, வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை, இவகிட்டையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாங்க நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படி ஸ்வேதாவும் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து அந்த கான்ட்ராக்ட் போட்டவர்கிட்ட பேசுகிறாரு, இங்கே பாருங்கள் நாங்கள் அந்த ஐடியா வச்சு எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் எப்பவும் போல தான் எங்கள் ஐடியா வச்சு தான் அங்கே பண்ணுவோம், வேறு ஐடியாலாம் நான் யோசிக்கிறேன்னோட, இல்லை அன்பு அந்த ஐடியா வச்சு தான் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் பண்ணி தரணும், அப்படி இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கேன்சல் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னங்க நாங்கள் சொல்கிறோம் படித்து நீங்கள் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அன்பு தான் சொல்கிறான்ல எங்களோட கிச்சனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படிப்பட்ட க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன்லேருந்து உங்களுக்கு நாங்கள் சூப்பராக பண்ணி தருவோம், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இதுக்கு நான் சூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் உங்களை பார்த்தோம் இல்லை ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன் பார்த்தோம் இந்த ஆஃபரை நான் கொடுக்கல, அன்பு வந்து கண்டிப்பாக சொன்னார் நாங்கள் வித்தியாசமான முறையில் அதே மாதிரி நாங்கள் வீட்டு சாப்பாடு தருவோம்னு சொன்னார், அதே மாதிரியும் கொடுத்தாரு, அதை நம்பி தான் ஒரு வருஷம் கான்ட்ராக்டோ அவர்கிட்ட நாங்கள் போட்டோம், இப்போ திடீர்னு வந்து வீட்டு சாப்பாடு கொடுக்க முடியாது, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனோட சாப்பாடு தான் கொடுக்க முடியும்னா என்ன அர்த்தம், நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் அதில் நாங்கள் அக்ரிமெண்ட்டு நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா அக்ரிமெண்ட் நான் கேன்சல் பண்ணி தான் தீருவோம் அப்படின்னு எவ்வளோ எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே வெளியில் வந்து என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அந்த ஐடியாலாம் ஒரு ஐடியாவே கிடையாது, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது, ஏதோ ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதே ஆர்டர் நீங்கள் ஃபைனல் பண்ணோன்னா வேலைக்கே ஆகாது, அந்த ஐடியா வேஸ்ட்டு, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அன்பு நம்பி தானே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, இப்போ அவரே சொல்கிறாரு எப்படியாவது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் முன்னாடி இருந்த ஐடியா எங்களுக்கு கரெக்டாக இருந்தது, அதன் பிரகாரமே நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், இங்கே பாருங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம், அப்போது இந்த ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணது நல்லது, இப்போ என்னங்க உங்களுக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணோம் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண அவ்வளோதானே, நான் பண்ணிக்கிறேங்க இப்போவே சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சைன் பண்ணுறாரு, எல்லோரும் வேணான்றாங்க, சைன் போட்டு கொடுத்துட்றாரு. சரிங்க அன்பு ஃபர்தராக உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் ஆகணும் எங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அதை கேட்டுட்டு வந்து என்னடா அன்பு அவசர பயங்கரமாக படுற பின்ன என்ன, அவர் அந்த ஐடியான்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாரு, இதெல்லாம் சரிப்படாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உன்னை வந்து கண்ணை காட்டுறாங்க ராஜேஸ்வரி, உன்னை வந்து பின்னாடியே போகிறாங்க வெள்ளாவும், அன்பு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்ட் அன்பு, அந்த கண்மணி வேணான்னு முடிவு பண்ணோன்னே அந்த கான்ட்ராக்டும் தேவையில்லை, இதோட பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுக்கு நான் வாங்கித்தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பராக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அன்பு அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க, கையை உதறி விடுறாரு. உனக்கு அசிங்கமா இல்லையா இப்படி பண்ணுறதுக்கு, இங்கே பார் ஏற்கனவே சொன்னதா இப்போவும் சொல்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்கிட்ட வரலாம், பழையபடி என்கிட்ட வந்து ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் உன்னை எக்கான கொண்டு ஏற்றுக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையில் நீ வரவே முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வெண்ணா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க.